சாத்திர அத்தியாபகர் மகிழ்ச்சி அதிகாரி. நீங்க வந்து நம்ம மலையில இருந்து பாக்கியம் கிடைச்சது. பெரிய கைவினை வச்சிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தெரியப்படுற விஷயம் மீமாசா வந்து இப்போ நல்ல ஒரு श्री वराह महादेशियाय नमः शिवदेशी रंगरामन महादेशियाय नमः श्री रंगमंडली हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः. சுவாமி நம்மாழ்வாரின் திருக்குறுங்குடி அனுபவம். இந்த பதிகத்திலே வந்து சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய அவயவ சோபையை அனுபவிச்சாரு. இதுல விசேஷம் என்னன்னா, முதல் பத்திலே திருவாமேளு பிராபியம் பிராபகம் முடிச்சோதியால் எம்பெருமான திவ்யபங்க விக்கிரமே ஒவ்வொரு சேதனுக்கு ஆசிரிதமான வஸ்து அப்படின்னு சொன்னார். அடுத்தது 400வது வாசகத்திலே தேவதா சாரபௌமன் அவன்தான் சகல சேதனருக்கும் உயிர்கின்ற உபாயம்னு சொன்னார். ஐயார் சக்கரத்து பதிகத்திலே எம்பெருமானுடைய விஷயங்களை அனுபவிக்கிறார். எம்பெருமான் கிட்டாதவனாகையாலே ஆழ்வாருக்கு மனத்திலே ஒரு ஆத்மதி கிளேசம் ஏற்பட்டது. யாம் மடலூர்துன்னு ஒரு பாட்டு எடுத்தார். நான் மடலூர்ந்தாலும் உன்னை அடைவேன் அப்படி என்பதானது ஆழ்வாருடைய இதுவா இருந்தது. அடுத்த வகுப்புல எம்பெருமான் அடையும் உபாயம் என்னன்னு பார்த்து எப்படி அடையணும், ஒரு வஸ்து கண்ணுக்கு விலட்சண ரூபமா இருந்தால்தான் அவனை நாம் அடைய முடியும். அதனாலே உன்னுடைய அனுபவத்திலேயும் உன்னுடைய திவ்யமங்க விக்கிரகத்திலேயும் நான் இழிய போகிறேன்னு காட்டி இந்த திருக்குறுங்குடி நம்பி விஷயமாக சுவாமி நம்மாழ்வார் அங்க அனுபவ ஜனிதமான ஒரு பிரீதியாலே அங்க துறையில இறங்குற ஆழ்வார். இந்த விஷயம் எங்கனையோ வண்ணவீதியாலும் முதல் பாசம் முகத்தாரம் என்ற ஆழ்வார். இதுல சரி, எங்கனையோ வண்ணமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாயொந்தினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே செல்கின்றது முடிச்சார் ஆழ்வார். இந்த இடத்துல எப்படின்னா, அவருக்கு வந்து பிரத்யட்சமான அனுபவம் இல்லை. ஆழ்வாருக்கு அர்ச்சைய போய் சேவிக்க கூட ஸ்திரீ இல்லை. 16 வருஷம் புதுக்குடியில் இருக்கின்றார். அதனால நெஞ்சத்தை சொல்றாரு இங்க ஆழ்வார். எங்கனையோ வண்ணமிகால் என்னை முடிவது என்ற பதத்துக்கு என்னை வந்து ரொம்ப தண்டிக்காதீங்கோ என் கோச்சிக்காதீங்கோன்னு சொல்றாரு. ஒரு நாயிகா பாவத்திலே சொல்லி எம்பெருமாட அவயவை சோபை அனுபவமான 10 வாசங்களை கொடுக்கிறார். நம்பிபதத்தாலே எம்பெருமான் சர்வதா குணபரிபூர்ணன்னு காட்டுறது இந்த இடத்துல. இது எப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய அவயவ சோபை கிடைச்சது. ஆனா எம்பெருமான் ஆழ்வாரு கிட்டல அந்த இடத்துல. அப்படி சொல்லும் போது ராமன் வந்து பித்ருவஜல பரிபாலனம் பண்றேன்னு சொல்லி பிரதிஜா பண்ணிட்டு கிளம்பிட்டார். ஆனா ராமன் அயோத்தியில இல்லை. ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுல திருவடி வந்து பிராட்டிய பார்த்த ரசமோகனத்தை பிராட்டிய பார்த்ததாலே மன சந்துஷ்டியானார். ஆனா பிராட்டி கஷ்டப்படுறாலே ஒரு அப்ரீதி வந்தது அந்த இடத்துல. அதே போல இந்த ஆழ்வாருக்கு நம்பியின் அழகிலே ஒரு பிரீதி ஏற்பட்டும் நம்பி ஆழ்வாருடைய சந்நிகிதமாக இல்லாதனாலே அப்ரீதியும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும். இப்ப பார்த்தா நெஞ்சம் போறது, செங்கனிவாயிட்ட போறது, தாமரை கண்கள்கிட்ட போறது, நேமிகிட்ட போறது, சங்கினோடு போதுவாது பாசுரான்மையம் தெளிவா இந்த இடத்துல காட்ட நமக்கு. இதுல விஷயம் என்னன்னா, இந்த அவயவை அனுபவிப்பதான ஆழ்வாருடைய பிரயத்தனம் இருக்கு. தாயார் தடை பண்றா, என்னை முனிவது நீர் அப்படின்னு முதல் பாசனத்துல சங்கேபமான அர்த்தத்தை இங்க காட்டாரு இந்த இடத்துல. அடுத்தது, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன் மின்னூலும் குந்தளமும் ஆர்வல் திருவருவம் மண்ணு போனும் 4 தோளும் வந்தெங்கும் நின்றிடுமே அப்படின்னு.
எம்பெருமான் எப்படி பாக்குறது? கோடிகள் கேட்ட ஆழ்வார்கிட்ட, அம்மாவும் கேட்கிறா, எம்பெருமான் தெரியுறான் எங்க தெரியுறான்டின்னு கேட்டா, அது போறேன்றிய அவங்ககிட்ட அப்படின்னா, என் நெஞ்சினால் நோக்கி காணி என் மனசுல இருந்து நீங்க பாருவோம் அப்படின்றதுல, அதாவது நல்ல விஷயம் பண்றவாளுக்கு தான் எம்பெருமான் கிட்டுவான் ஆகிட்டு, அக்காரியமான விஷயத்திலேயே பிரவேசம் இல்லாம இருந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னாக்கா, எப்படி மாரீச்சனுக்கு விக்ஷேத பச்சான்னு சொன்ன மாதிரி எங்கும் ராமனாய் ரகார சப்தம் கேட்டாலே நடுங்கிறதுடா ராவணான்னு மாரீச்சன் சாதிச்சான். அவனுக்கு ராமனுமான் பயத்தினாலே எம்பெருமான் சேவை சாதிச்சார். ஆனா ஆழ்வாருடைய ஸ்திதியானது பகவத் அனுபவத்தினாலையும் பகவத் பக்தியினாலையும் சர்வதா திருக்கோடி எம்பெருமான் சேவை சாதிக்கிற அந்த இடத்துல எப்படின்னா, அந்த பிரீத்தி போக்கியஸ்தாலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். எம்பெருமானுடைய அவயவ சோவை எப்படி இருக்கு இந்த பாத்திரத்தை தாத்பரத்தை சொன்னா, யஜ்னோபரித சூத்திராதுன்னு சொன்ன இடத்துல பார்த்தா, யஜ்னோப மின்னு நூலும் குண்டலமும் நூல்னா அழுக்கான புனல் இல்ல, மின்னு நூலும் சொன்ன புனலுக்கே விசேஷனம் போட்டுக்கார் ஆழ்வார். மின்னு நூலும் குண்டலமும் மார்பு இருவருவம் அன்னபூனம் நான்குதோடும் வந்தங்கும் நின்றிடுமே சரின்னு சொல்லிட்ட, எம்பெருமான் எப்படி நான் சேவிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, கோழிமார் கேட்டா, என் நெஞ்சில பாருங்க அப்படின்னா, இல்ல என் நெஞ்சை போல நெஞ்சை உண்டாக்கி கொண்டு பாருங்க. எப்படி இன்னொருத்தர் போல நெஞ்சை உண்டாக்க முடியும் சுவாமி? சம்சயத்துல அந்த இடத்துல அதுக்கு அடியன் ஆச்சாரியன் சொன்னார், சுவாமி திருக்குடந்தாண்டபுரத்து ஒரு விஷயம் சாகியிருந்தா, என் நெஞ்சினால் எப்படி நோக்குகின்றதுன்னார். அந்த ஆச்சாரியனுக்கு பால்டத்துல ஒரு ஸ்நேகிதன், அவனுக்கு யௌவன பருவம் விவாகம் பண்ண ஆரம்பிச்சா, பொண்ணு பார்த்துட்டா, தேவலோகத்தான் ரூபவதியே வேணும்ட்டா, எல்லா தாரும் ரிஜெக்டட். இவர் ஆச்சாரிய சாந்தி ஏன்ட்டார், ரொம்ப நாள் அவளை பார்க்கல. வடதேசம் போகும்போது இங்கதானே இங்க அவளை பாட்டு தேடி எடுத்து கூப்பிட்டார், சேவிச்சா என்ன கல்யாணம் பண்ண ஆயிடுதான் உனக்கு, நான் உன்னை பார்க்கவே இல்லையே, நானும் சார் கஷாயம் கட்டிட்டேன், பாரியால பார்க்க கூப்பிடுவான் சாய்ச்சார். இருந்தாலாம் காரா அப்படின்னு அடியே விவாதம் அப்படின்னு என்ன தேவலோகத்துக்கு மனுஷால கேட்டியாடா நீ அது விவாகத்துக்குன்னா, எண்ணீர் தொலையாரு கல்யாடா அப்படின்னாராம். அவர் சொன்னா, என் நெஞ்சினால் நோக்கி காணி எனக்கு போதி சுவாமியவோ அப்படின்னா, அதே ஆழ்வாருக்கு உங்களுதான் கிட்டலையா சுவாமின்னா, இவருடைய சௌந்தர்யமான என் கண்ணுக்கு தெரியப்பா, என் ஸ்தானத்துல இருந்து பாருன்னு சொன்னாராம். என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே அப்படின்ட்டு நெஞ்சை கொண்டு என்னை பாருங்கன்னு 2ஆம் பாசத்தை சொல்றவர். அடுத்து, நின்றிடம் திசைக்கும் நையமென்று அன்னையரும் முனிதர் மண்ணுமான திருக்குறுங்கடி நம்பியை நான் கண்டபின் வென்றி வில்லும் தண்டும் பாலும் சங்கும் சக்கரமும் சங்கும் நின்று தோன்றி கண்டுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்காவேன்னா ஒரு பஞ்சாயத்து வர்ணனை ஆழ்வார் இந்த மதத்தை கொடுக்கிற எம்பெருமானுடைய ராமானுஜர் எதன் மூலமா அவதாரம் பண்ணார் அந்த விஷயத்தை முதலே சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வென்று வில்லும் தண்டும் பாலும் சக்கரமும் சங்கமும் சொன்ன சுவாவமாக வெல்வதையே சுவாவமாக கொண்ட ஆயுதங்களை, ஆயுதங்கள் தோல்வியே கிடையாதுன்னா. அதனால விசேஷமா பஞ்சாயத்துக்கு வென்றி போட்ட ஆழ்வார் இந்த இடத்துல. வெண்டி வில் வெண்டி தண்டு வாள் வெண்டி சக்கரம் அப்படி ஆயுதம் பண்ணி அந்த இடத்துல. வில்லாயுதமானது எப்படி அடிக்கும் அப்படின்னா சின்ன பின்னமாக்குங்க. ராமனுடைய பானமானது ஏக பானம் அடிச்சானா 1 10 10 100 100 1000 10,000 கோடி அடிச்சு துவம்சம் பண்ணிடும். ஆனா அந்த வில்லு மட்டும் அந்த காரியத்தை பண்ணாது சுவாமி அப்படின்னாங்க. தண்டும் பண்ணும், வாளும் பண்ணும், சக்கரமும் பண்ணும், சங்கமம் பண்ணும். சங்கம் திரிகள் வாய் வைக்கக்கூடிய அந்த அதரத்தை பெருமாட்டை ஊதி சங்கநாதம் கொடுக்கும். பிரம்மாவுக்கு சங்கநாதத்தின் மூலமா தான் சதுர்வேதத்தையும் உபதேசம் பண்ண இல்லையா? அதே மாதிரி சக்கரம் என்ன பண்ணும்? ஆயுதமாகவும் ஆழியாகவும் இருந்து சூரியனையும் மறக்கும், தலையும் வெட்டும் சங்கம். இதை நானாவிதமான கைங்கரியங்களை பண்ணக்கூடியதுனாலே எப்பயுமே வென்றினாலே வென்றின்னு பதம் போட்டிருந்த இது எல்லாம் என்ன பண்ணா தோன்றி கண்டுள் நீங்க அப்படின்னு என் கண்டல் வைக்கிறது சுவாமி அப்படின்னா ஆழ்வார் பகவத் அனுபவத்தினால ரொம்ப நலிஞ்சு போயிட்டார் அந்த இடத்துல. சரி இவனை விட்டு அகன்று கூட ஒரு க்ஷணம் நம்ம ஆழ்வாருக்கு ஒரு பிரீதி ஏற்பட்டது. அப்படி பார்க்கும்போது என்னன்னா சரி கண்ணை மூடிட்டா பெருமாள் தெரிய மாட்டாரு அப்படின்னு கண் புதைத்தாலும் நெஞ்சிலே நின்று பிரகாசிக்கின்ற ஆழ்வார். அதான் நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா நெஞ்சுள்ளும் நீங்கா 2 நீங்கா போட்டார் அவர் கண்ணு போட்ட இந்த இடத்துல. இந்த அனுபவம் ஒரு புதுவிதமானது ஆழ்வார் இடத்துல. அடுத்தது நீங்கள் எல்லா கண்ணனீர்கள் என்று அன்னையரும் முனிதர் தேன்கொள் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் பூந்தன் மாலை தண்டுளாயும் பொன்முடியும் வடிவம் பங்கு தோன்றும் பட்டும் நானும் பாவியேன் பக்கத்தவே. எம்பெருமான் பக்கத்துல இருக்கேன், ரொம்ப சன்னிகத்தை நான் விட்டா சோனி, ஆனா பாவி ஆயிட்டேன் அப்படின்னா தேவபெருமான் சன்னிதில நிக்கிறான். ஐயோ நான் பாவி அப்படின்ற அந்த மாதிரி இருக்கு. எம்பெருமான் கருட சேவை செய்ய வந்தான் பாவின்றான். என்னடா பாவியேன் பக்கத்தவேன்னா அவனை போய் கட்டிக்க முடியலையே என்னால, எங்கும் பக்கம் நோக்கறியான்னு சொல்லி கிட்ட வந்தானே கட்டிக்க முடியலையான்னு ஒரு பாவம். அப்படி சொல்லும் போது நீங்கடில்லா கண்ணனர்கள் அப்படிங்கிற. நீங்கடில்லான்னா என் கண்ணீரை நான் கட்டுப்படுத்திக்கிறேன், ஆனா என்னால கட்டுப்படுத்தவில்லை.
இந்த பகவத் அனுபவ ரசமானது கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. நித்திய பிரவாகமா இருக்கு என் கண்ணீர்னு சொன்னார். நித்திய பிரவாகம்னா எப்பயும் அதே மாதிரி போகுது. நேற்று போன மாதிரி இன்னைக்கு போனவா நாளைக்கு வெள்ளம் போறது. அப்படி ஆழ்வாருக்கு கேட்டார். ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன அழாதுன்னு சொல்றியம்மான்னு கேட்டார் அம்மா கிட்ட. ஆமாண்டி அழாதான் அம்மா சொன்னா. எப்படியும் அழாத முடியும். திருக்குறளுடைய சோலையில் இருக்கக்கூடிய மலர்களையும் அந்த கனிகள்லையும் தேன் சொல்லாம இருக்குமா? அந்த தேன் சோற்றை நிறுத்தினால் நான் அழுவது நிற்கும். அந்த அச்சேதன வஸ்து கூட ஒரு எம்பெருமான் கைங்கீரம் பண்ண அடர்தேமா கண்டவிழும் தேன் வர்க்க என்ன போய் பகவதருக்கும் நீதான் இந்த கூட்டு நம்பிக்கை காட்டி கொடுத்த, நீயே போகாதன்னா என்னால என்ன செய்ய முடியும்? அதனாலே கண்ணீரும் பகலமில்லைன்னு வியாக்கியானம் நித்திய பிரவாகம் போல இருக்குன்னா பொன்முடியினுக்கு வியாக்கியானம் பெருமா பண்ணா நித்திய விபூதிநாதனுக்கு மட்டும்தான் பொன்முடின்ற அவைய அந்த இதை அன்வயப்பட்டுக்கூடியன்னு வியாக்கியானம். நித்திய விபூதிநாதன் அவனுக்குதான் திருவபிஷேகம் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தான் அல்ல. அடுத்தது பார்த்தா இங்க வடிவம் எப்படி இருக்குன்னா மன்மதகான்னு சொன்னான். சுந்தர பதத்துக்கு போட்டான். சுந்தர பதத்துக்கு மன்மதன் போட்டுக்கா. சுந்தரன் அழகானவன். எப்படிதான் மன்மத சுந்தரகானா மன்மதன் எப்படி சுந்தரம் எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி அர்த்தம் வருதுன்னா அது போக்கிய வஸ்து சுவாமி. அதுக்கு தேடி போக முடியாதுன்னு ஆழ்வார் திருவுள்ளம்னு 24 படி காட்டுறார். அடுத்தது நான் புதுசு ஒரு சம்ஸ்கிருத பதம் போட்டிருக்கா. நான் காஞ்சி குணபலம் விதாமம் அப்படின்னு ஒரு பதம் நானுக்கு சம்ஸ்கிருதத்துல 24 படிக்காரர் காட்டுறாரு. அடுத்து என் பக்கம் நோக்கறைய அவனை நான் கிட்ட போனோம், அவனை சேவிக்கணும், அணைக்கணும்னு எதிர்பார்க்கிற சுவாமி முடியலன்னு. அணைக்கணும்னா எப்படி முடியாம இருக்கணும்? அதாவது அச்சையில அனுபவம் இல்லவா சொல்லணும் அப்படின்னாக்கா இப்ப அதுனா சமீபத்தில் இருந்தவா அப்படின்னு கேட்டா அச்சை அனுபவிச்சு திருக்குடந்தானவன் இப்ப 20 வருஷம் முன்னாடி எப்படின்னு பார்த்தா வெளியூர் ரசிங்க இவா 2 பேரை அச்சையில போக முடியாது இல்லையா? தற்பூர்வம் தேரந்தூர் ஆண்டும் திருவேந்தர் சமயத்து வரும்போது தேவநாதன் சேவை ரொம்ப மயங்கி போயிட்டாராம். அந்த ஆச்சரியமான திருவாடி திருச்செங்கு பஞ்சாயத்தோட சேவை சாய்த்த உடனே என்ன பண்ணாரா, இந்த தேவநாதனை அணைக்கணும் போல இருக்கு, உபாயம் ஏதும் உண்டோன்னு கேட்டார். வைகான சன்னதி எப்படி முடியும்? ஆனா அது பெரியவா சொன்ன விஷயம் அது. அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்த வில்லிவநாயசிங்கர் மன்னாடு ராஜகோபாலனை சேவிக்கும் போது சுற்றி சேவிச்சார்னு சொன்னார். பட்டத்தை சொல்லி இவர் உனக்கு தானமா கொடுத்த விஷயம் அது என்னன்னா, பட்டாச்சார சாவி கொத்த ஆட்டும் அப்படின்னா அந்த கோபால முன்ன சொன்னாலே கோபால கூட ஏரண்டின்னு சொன்னாலே அந்த கோபாலன் சேவை எங்க இருக்குன்னா திருமணியில் இல்ல சுவாமி, அவயவ சோபையிலும் திருவாவளத்துக்கு தான் இருக்குன்னு ஆழ்கின் திருவள்ளத்துல அதை ஆட்டும்னா ஆட்டி செலுத்தாரா. அப்ப சொன்னாரா, இவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் சுவாமி, வேஷம் வேறையா இருக்கு, ஆனா பிராட்டி போச்சு பால்ல அப்போ கூட அந்த சம்பிரதாயத்தை விட்டு விடாம ஆட்டாரி அந்த அவயவ சோபை அனுபவிச்சுக்கான்னு சொன்னது ரொம்ப இந்த இடத்துல அதிவிசேஷமான. ஏன்னா அவர் சதஸ்தனாக்கா சொல்லி அந்த இடத்துல அடுத்து சொல்ற பக்கம் நோக்கி நிற்கும் மையவன் அன்னையரம் முனிகரு தக்ககீர்த்தி திருக்குறங்கடி நம்பியை நான் கண்டபின் பக்கசோதி தொண்டமாயும் நீண்ட உருவங்களும் தக்கதாமரை கண்ணும் பாவிய நாவியின் மேலனவே அப்படின்னு பக்கம் நோக்கி நிற்கும் மையம் என்று இவர் பெருமாள் வருவான் காத்து வாசுதேவன் வருவாத்த ரீதியில காத்துன்னு இருக்கா. எப்படி ராமன் வருவான் 10 மாச காலம் சீதா பிராட்டி அனுபவிச்சிருந்தாலோ அந்த வேதனை இந்த சீதை அனுபவிச்ச வேதனை ஆழ்வாரிங்க அனுபவஜனிதமான தனது பக்தியில கொண்டு காட்டுறார். அதுக்கு தக்கும்படியான கீர்த்தியை உடையவன் தான். கீர்த்தினாலே ரொம்ப பெருசு. தக்க கீர்த்தி நான் என்ன சொல்லணும், பொறிந்ததான கீர்த்தின் வியாக்கியானம் பண்றான் அந்த இடத்துல. தொக்க சோதி தொண்டவாய் இதுதான் பிம்போஷ்டாத்யைன்னு தத்துரத்னா சுவாமி தேசியம் எடுத்திருக்கார். இந்த தக்க தாமரை கண்ணும் பாவியேன், நான் ஒரு பாவியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வாரங்க அனுபவ ஜனிதமான தன்னோட பக்தி பிரவாகத்தை கொடுக்குறாரு. அந்த அதுல நீண்ட புருவங்களும், அதாவது நீண்ட புருவங்களும் தாமரைக்கின் பின்னாடி போட்டிருக்க புருவங்களுக்கு தகுந்த கண்கள் வியாக்கியானம். கண்ணுக்கு தகுந்த புருவம் இல்ல, புருவங்களுக்கு தகுந்த தாமரை கண்ணுன்னு சொன்னான். பல பேர் புருவம் இல்லாம இருக்கு வரைஞ்சுக்கிறாள், அப்படின்லாம் பெருமாளுக்கு இல்ல. திருக்கண்களுக்கு தகுந்தான புருவங்களை உடையவன் பரஸ்பர சம்பந்தம் அந்த இடத்துல. அது உபமானம் இல்லாத இந்த புருவங்கள்னு வியாக்கியானம் பண்றது 24 படிகாரர். அந்த அழகு நகும்படியா என்னுடைய மனசு நகும்படியும் என்னுடைய நைஞ்சு போகக்கூடியதான ஒரு வஸ்துவை எனக்கு இந்த குறிப்பிடம் அனுபவிச்சிருந்தான். எதனால தக்க தாமரை கண்ணும் நான் பாவியா இருக்கேன், இந்த பாவியின் மேல பகவதர் பீரிட்டு போறதுன்னு ஆழ்வாருடைய அந்த ஆற்ற துணி இங்கு காட்டுற அந்த இடத்துல. அனந்தரம் வேதம் மண்படினம் குடிக்கு பலன் தன்ன காண கொடால் சொலசூதன் திருக்குறுக்கு நம்பியை நான் கண்டவன் கோலனியில் குடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியம் 4 தோளும் எண்ணஞ்சம் நிறைந்தனவே அப்படின்னர். இவ போகன்னு சொன்னானாக்கா இன்னும் பழி வந்துருமோ அப்படின்னு ஒரு இந்த குடிக்கு பிறந்த நாள் குடிக்கு பழி வந்துருமோன்னு அவன் அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு இதுவாயிடுது.
ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் சொல்லும் போது தந்தையும் தாயும் உற்றாருங்க தனிவழி போயினால் என்னன்னு சொல்லிட்டு வந்த பின்னை பழிக்காப்பருதி போயிட்டான்னா இந்த குலத்துக்கு ஒரு பழி ஏற்பட்டுருவேன். இவள் பகவத் அனுபவத்தை நோக்கியே போகிறாள், இருந்தாலும் ஒரு வரையறை உண்டுன்னு சொல்றான் அந்த இடத்துல. என்ன வரையறைன்னா அம்மா அப்பா பார்த்தானே போகணும். ஆனா அந்த ஆழ்வார் கேட்கிறார் அம்மா கிட்ட, இல்ல இவனை காட்டுறது யாருமா எனக்கு? அது ஒரு புள்ள போறான், கருத்த புள்ள போறான், குங்குடி நம்பின்னு பேரு, எனக்கு காட்டி கொடுத்தது யாரு? நீதானே. அப்ப நான் பின் போகும்போது என்னையே தடை பண்ற, என்னை முனிவது நீன்னு கேட்டார் முன்பாசுர தண்டத்துல. அப்படி ஆழ்வாருடைய பகவத் அனுபவம் அப்படி இந்த இருக்கு. அந்த பின்னை பழிவாக்குறதுன்னு சொல்லி எப்படிமா சொல்லலாம்னு ஆழ்வார் பேசுறான் அம்மா கிட்ட. அதாவது அதை சொன்னாரு. எதனாலே ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பின்னாடி போனோம்னா, கோலமியில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோடும் அப்படின்னார். என்னன்னா கோலநீர் கொடிமூக்கு ரொம்ப அழகான நீண்டதான மூக்கு நாசிகா இருக்கு. அந்த நாசிகா ஒரு கொடியா வர்ணனை பண்ணிட்டா, உபமானம் பண்ணிட்டா. அதுக்கு பக்கத்தே தாமரை கண்ணாடி 2 புஷ்பங்கள் பூத்துக்கு கொடியில் பூத்த 2 மலர்கள்னால புஷ்பங்கள் பூத்துட்டு பகவதத்தை அதெல்லாம் எடுத்துருக்காங்க. திருட்டு வேலை எல்லாம் கொடி எடுத்து அப்புறம் கனிவாயினா அதுல பழம் வேற காத்துக்கு சுவாமி காட்டுறாங்க. நமக்கு ஆப்பிள் பழம் காத்துக்கு சுவாமி அது எங்க இருக்குன்னா சரீரமான நீண்ட திருமேனியில தொங்குறது. திருமேனி எப்படி இருக்குன்னா ஒரு நீண்ட நடவாபியா இருக்குன்னா, நடவாபி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 அணை கொடுத்தா மாதிரி எம்பெருமாடு திவ்யாயுதங்களை வச்சுட்டு எம்பெருமான் 4 தோள்களாயிருக்கு. இப்படிப்பட்ட தோள்கள் அவை சோபையானது என் நெஞ்சம் நிறைந்திருக்குன்னா, இந்த நெஞ்சத்துக்கு உள்ள வேற ஏதாவது நல்ல விஷயம் போக முடியுமானா கீதவச்சனம் ஒண்ணுமே போகாதான் உள்ள. ஏன்னா பகவத் அனுபவத்துக்கு மேல கீதவச்சன உலகத்து எதுவும் கிடையாது இல்லையா? ஒண்ணுமே போல அவ்வளோ ஜாம் பேக்கடா இருக்குன்னு ஆழ்வார் சாகிறார் இந்த இடத்துல. அடுத்த பாசனம் என்னன்னா, நிறைந்த வன்படி நம் குடிக்குடன் அன்னை காணவிடாள் சிறந்த கீர்த்தி திருக்குறுங்கொடி நம்பியை நான் கண்டவன் இறந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன் வேடியோடும் இறந்தன்னுள்ளே நின்றொடிந்தான் ஏது என் கையுள்ளதே என்னார். இவருடைய குடியானது ரொம்ப பரவின துகடி கொடிய குடியா இருக்கு. இது சேதனன் என்ன பண்ணும்? அம்மா தனியா விட்டு எங்க போக கூடாது, ஒரு சீவைக்கு வேற தெய்வத்தை நாடக்கூடாது இல்லையா? ஆனா ஆழ்வார் என்ன பண்றாருன்னா அம்மாவுக்கு தெரியாம போனோம்னு பாக்குறாரு. அதுக்கு அவன் காட்டி கொடுத்துட்டா போய் தான் ஆனும். குடிச்சு போச்சு பெருமாள் அவருக்கு. காமியமான வஸ்துக்களை இழியாதேன்னு சொல்றா. பகவத் அனுபவம் காமியமா அப்படின்னு ஆழ்வார் அம்மாட்ட கேட்கிறாரு. பதில் சொல்ல முடியல அவளால. அதனால என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, சாஸ்திர விரோதம் இல்லாத முயற்சியிலே போகாது, சாஸ்திரம் அணுகத்தையா இருப்பீங்கப்போ அப்படின்னு வியாக்கியானத்துல. எப்படி தர்மபுத்திரர் அடேகையா ராஜசோயாங்கள் பண்ணாலும் அதற்குஞ்சரகம் ஒரு போய் சொன்னதாலே நரகத்தை விழுந்து திருப்பி வந்து அதற்கு நல்ல கதி கிடைச்சதுன்னு சொல்றான். அந்த ஸ்திதி உனக்கு வேணாமா வியாக்கியானம் வந்ததுல. அதே மாதிரி கூரத்தாழ்வாருடைய அவருடைய பத்தினியான ஆண்டாள் சொல்லும் போது 2 பட்டருக்கும் விவாக பைசா எடுத்து ஏதாவது உபாயம் செய்ய வேண்டுமா கேட்கும் போது, நான் என்ன செய்வது, நம்பருமான அல்லவோ செய்ய வேண்டும் கூரத்தாழ்வான் சாட்சி அவனிடத்துல திருவடியிலே விண்ணப்பம் செய்ய தக்க சமயத்திலே நாம் அனுகிரகித்து காப்போம் நம்பருமானம் சொன்னதாக 24 படிகாரம் சாய்க்கிறாங்க. முடிஞ்சிட்டு அப்படி இந்த இடத்துல குணத்தாலே சௌந்தரியத்தாலையும் ஆழ்வாரை ஆட்கொண்டு எம்பெருமான் நம்பி சொல்லலாம். எப்படின்னா பொன்மேடியும் நிரந்தனுள்ள தேமியம் கையுள்ளதுன்னு சொன்னா அந்த அவருடைய எம்பெருமான் மொத்த சோபையும் ஒரு அழகா சொல்லிட்டு திருவாழியோட சேர்ந்த திருக்கை மட்டும் தனி அழகா காட்டுறார். இது மட்டும் தனியா எம்பெருமான் மொத்த ரூபத்தையும் கொடுக்குமா, திருமேனி மொத்தத்தையும் கொடுக்கும்னு அந்த இடத்துல அற்புதமா சொல்றார். அடுத்தது கையுள் நன்முகம் வைக்கும் நயமின் அன்னையர முடிதர் மைகொள் மாட திருக்குறுங்குடைய நான் கண்ணும் செய்ய தாமரை கண்ணும் அல்குடும் சிற்றிழையும் வடிவும் மொய்யனின் குடல் தாழ்ந்ததோகளும் பாவியன் முன்னிற்குமேன்னா அவ கையில வச்சுன்னு எம்பெருமான் கிட்ட என்ன கையில வச்சு நடனா ஆழ்வார் இந்த நாய்க்கு ஆடறா. அப்படி எழும்போது அவர் கைப்பட்டாலே மேல் எடுத்து போட்டுன்னா, ஆனா எம்பெருமான் கைப்பட்டா மட்டும் மேலில் நலிவு ஏற்படாதுன்னு வியாக்கியானம் பண்ண. என்ன அதுக்குதானே இயங்கி கிடக்கா, அது முகம் அப்படி அவர் விதிவிலக்கா போயிடுது. எம்பெருமான் திருக்கை மட்டும் விதிவிலக்கா போயிடுது. நம்பியின் காந்தியாலே திருக்குறி மாடங்களுக்கு வண்ணம் ஏற்பட்டது. புதிய மாடம் நிர்மாணம் பண்ணாலும் மைவண்ண மாடமா தான் இருக்கணும் வியாக்கியானம் அந்த இடத்துல. அந்த மாதிரி தாமரை கண்கள் மத்தியபாகம் அல்குடுவும் நீண்ட கால்களும் அனுபவிக்க முடியாமல் என்னை ரொம்ப ஹிம்சிக்கின்றன அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறாரு. அந்த இடத்துல அடுத்த பாசனத்தை சொன்னா, முன்னின்னாயன்று தோழிவாகலம் அன்னையிடம் முடிதர் மண்ணுமாள திருக்குறளிய நான் கண்டவன் சென்னி நீன்மொழி ஆதியாய உலப்பில் அடிகளத்தன் கண்ணல் பால் அமுதாகி என் நெஞ்சம் கழியானேன்னு சொன்னான். அதாவது ஆத்த விட்டு ஸ்திரீ வந்து அசாஸ்திரம்னு சொன்னான். ஆனா ஆழ்வார் எத்தனைக்கிறார் வெளில போறதுக்கு, விராட்டி வெளிவருது சாஸ்திரம் இல்லையோ அப்படின்னா பகவத் அனுபவ ஜனிதமான அனுபவ பரிவாகத்தினாலே தான் எம்பெருமான நோக்கி போறார் ஆழ்வார் இல்லையா? அப்ப சாஸ்திர விரோதம் என்ன இருக்கு அப்படின்னு சமாதானம் சாய்கிற பெரியவார்ல.
இந்த இடத்துல ஸ்திரமான மாடங்களுடைய ஸ்தலமாகவும் திருவபிஷேகம் பொரிந்த திருவபிஷேகமாகவும் இருக்கு அப்படின்னா கண்ணல் பால் அமுதாய். கண்ணல்லாம் என்ன சுவாமி? அந்த சக்கரை கட்டியும் பாலும் சேர்ந்து பால் அமுது அப்படின்னு சொன்னா சில பேர் கருப்பஞ்சாரம் ஒரு 2வது வியாக்கியானம் இருக்கா. உத்தம சுவாமி சம்சம் ஏற்படுத்தி நிவர்த்தி பண்ணிக்கிற அந்த இடத்துல திருவடிகள் எப்படின்னா அணிகலங்கள் கண்ணலாயும் திருமேனி பாலாயும் இருந்தது என்று ஆழ்வாருடைய திருஷ்டியில தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு 2 அந்த அவைவைத்துக்கும் 2 விஷயத்தை கொடுக்கிறார். அது கழியமிக்கதோர் காதலன் இவள் என்று அன்னகான விடால் வடிவில் கீர்த்தி திருக்குறும்படி அப்படின்னு சொன்னார். இவருடைய காதல் வந்து கழிக்கின்ற காதலா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, கழிய மிக்கது ஓர் காதலா இருக்கின்ற மிக்க காதல் கழிய மிக்கது ஒரு காதல்னு சொன்னான். அதாவது நித்திய பிரவாகம் போலே இவருடைய மனசிலே உள்ளதான திருக்குறள் மேல ஒன்றான் காதல், கழிய முடியாத காதல் அப்படின்னு பிறவற்றவர்களுடைய நம்பியாயும். அந்த நம்பியை யார் என்ன பண்றான்னா குழுமி தேவர் குழாங்கள் கைதழ சோதி வெள்ளத்தினுள்ள ஒரு வெள்ளத்துல வந்து போகும்போது ஒருத்தர் மட்டும் மாட்டினா பிராண பயம் உண்டு. ஒரு 2000 பேர் கையை கோர்த்து வெள்ளத்தை இறங்கிட்டா குழுமி தேவர் குழாங்கள். அப்படி பகவத் வெள்ளத்திலே போய் இறங்கிட்டாங்க. ஒருத்தருக்கும் உயிருக்கு ஹானி இல்லைன்னு சொல்லி 24 படிக்கால ஆத்திருக்கார். ஒரு படையார் போய் வெள்ளத்தை இறங்கினா ஒருத்தரோட கை கோர்த்து ஒருத்தர் உபாயம் பண்ணுவா இல்லையா? அதாவது குழுமி கைதொழுது, தேவர்கள் கைதொழுது, குழாங்கள் கைதொழுது, குழுமித்தவர் குழாங்கள் கைதொழுது பதார்ணயம் பண்ணிட்டாக்கா ஒருத்தர் குழு உள்ள வருது பாருங்க அந்த இடத்துல. அதனால குழுமி சோதி வெள்ளத்தினுள்ள நெஞ்சுள்ளிடம் ஆர்க்கும் அறிவறிதேன்னு சொல்லி இந்த 10வது பாசனத்தை வந்து பண்றார். லாவண்ய பிரவாகம் சொன்ன தேஜசாம் ராசின் ஊர்ஜிதம் நித்திய அபூர்வமான திவ்யர்கள் இருக்கிறன்னு வார்த்தை போட்டு அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல. அடுத்தது அறிவறிய விரானைன்னு சொல்லிட்டு பலசுதி பாசனத்தை சொல்ற விஷயம் மட்டும் சொல்ற நடிகன். இப்பதிகத்தை நன்கறிந்து அர்த்தம் பெறுபவர் சம்சார மண்டலத்திலே பாகவத தாசிக ரசிகராயிருப்பர் அப்படின்னு தசகத்துக்கே உண்டான விஷயத்த சொன்னார். அடுத்தது சங்கம் யஜ்னோபவீதம் சார்கம் துளசீதலம் கோவை திருப்பாவை கொடிமூக்கினாலும் சோதி வெள்ளத்தாலும் செந்தாமரைக்கனாலும் சகல ஆபரணம் முதல்ல தனித்தனியா சொல்லிட்டு சகல ஆபரண சோபையாலும் இந்த பக்தர்களாலே மறக்க முடியாமல் நினைவுக்கு விஷயமான திருமேனியை சர்வதா உடையவன் இந்த குறுங்குடி நம்பி என்பது எம்பெருமானுடைய அவயவய சோபையை திருவாரூரை 5வது பதிகத்திலே 5வது தகத்திலே எங்கனையோ பதிகத்திலே ஆழ்வாருடைய திருவுள்ளமாக இருந்தது என்பது பெரியவாருடைய திருவாக்கு. கவிதார்க்கிக சிம்பாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆழ்வாருடைய திருக்குறளுக்கு அனுபவம் அப்படின்னு தலைப்பு இருந்தது. ஆழ்வார் திருக்குறளுடைய அனுபவம் 3 பதிகத்துல பண்றார். முதல் 10ல் ஒரு வாட்டி, 3ஆம் 10ல் ஒரு வாட்டி, 5ஆம் 10ல விசேடமாக ஒரு முறை. முதல் 10ல ஒரு பாசனம், 3ஆம் 10ல ஒரு பாசனம், 3ஆம் 10ல ஒரு பதியமே பொறுமையமாக. முதல் 10ல பார்க்கும்போது தொல்மானின்படி பதிகத்துல நம்பியை தென் புதுப்பணி என்ன அந்த முனே நிகழும் திருமூர்த்தியை இருக்கிறார். தேவைப்படும் பாதிக்கிறார். 3ஆம் 10ல மறுபடியும் பொழுது அங்க சொன்னான் விரோதங்கள் பதிகத்துல மறுபடியும் கண்ணன் புறம்பி எளிமையே உடனாக என்னை என்று அங்க அனுபவம் எங்கள்வான் செய்து சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த விசேஷத்தினால் எங்கள்வான் செய்து சாதிச்சான். அப்போ நிறைய ஒரு 10 பாகம் அவருக்காக பெற்றது. பதிகந்தோறும் பாகந்தோறும் கண்ணமின் திருக்குறள் நம்பியை கண்ணமின் அமாய்த்தனால் பாதித்தே பார்க்க வேண்டும் என்று பார்த்தா சரியா என்னாச்சு போ அப்படின்னு கேட்டா சொல்ற பதிகம் கண்ணமின் என்ன ஆச்சுன்னா அவனை விட்டு ஒழியாது. இப்படியே மொத்த பாகங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்களும் சொன்னோமே எங்களுக்கு அன்பான சொன்னோம்லையே அங்க தீர்க்க யாரும் வந்து வெளிவந்துடும். யாரும் நெருங்கி சொல்லல. புலிவரை வாங்க கலந்ததை ஒத்துக்கவில்லை. இது எங்களுடைய அனுபவமா இருக்கேன்னா எந்தெஞ்சினால் நோக்கி காணி அது நோக்குதல் காணுதல் இது ஒரு அர்த்தம் தானே. நோக்கினாயா என்று கேட்டா கண்டாயா கண்டு இது ஒரு அர்த்தம் தானே. ஆழ்வார் வந்து நோக்கி காணி என்றால் நோக்கத்துடன் காண்பது. நோக்கம் என்று உத்தேசம் அதையே குறித்து காண்பது. ரோட்ல போகும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லை, வேண்டி காண்பதுன்னு அர்த்தம். அப்படி நோக்கி கண்டால் அப்புறம் ஒரு
ஒவ்வொரு பாசத்துல இன்னும் சுவாரஸ்யம் இருக்குன்னு கேட்டா கண்டபின் என்ன அடுத்ததுன்னு கேட்டா அடுத்த பாசம் அடுத்த வழி மூன்றாவது வழியில வருது முதல் மதம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு எல்லா மதத்தோட தனித்தனி அன்னையும் வரும், எல்லா மதத்துக்கும் வரும். அதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டா அதுல இப்போ ஒரு பாதத்துல சுவாமி காட்டினது வெந்து வில்லும் தண்டும் பாலும் தக்காரும் தக்காரும் இருக்குது. எப்படி ஒன்னொன்னு அன்னைக்கு முடியும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டா அந்த உண்மைதான் சாமர்த்தியம். உங்களுடைய சாமர்த்தியத்தாலே இப்போ கொல்லப்படுத்துகிற அடியாரோட முன்னேற்ற என்ன அப்படின்னு கேட்டா 10 மேலில் கற்பார்க்கு வெளியிலும் 10 மாசமும் மேலில் கற்றவர்களுக்கு அர்த்தம் இல்லை. 10 அப்படின்னா ஒவ்வொன்றும் அர்த்தம். 10 பேர் வந்தா 10 பேரும் பண்டிதர்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பண்டிதர்கள் அர்த்தம். ஆழியிடப்படுகிறது ஒவ்வொரு பாத்திரமும் பண்டிதர்கள். அது போல இந்த உண்மையுடைய சாமர்த்தியம் வெண்ணீர் வெல்லும் கண்ணும் சக்கரமும் தங்கமும் அப்படின்னா உண்மை சாமர்த்தியத்தால எல்லாத்தையும் வெள்ளி வெல்லும் வெள்ளி சக்கரமும் வெள்ளி சார்ந்தும் தேர்ந்தெடுத்துட்டு சாமர்த்தியம் முக்கியம். அதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் பார்க்கணும். அது ஒரு பாரதம். அதனால அனுபவிக்க வேண்டியது இது. ஆகாரியே தெரிஞ்சு அதோடு சொல்லி போயிட்டு தமிழ்ல ஆதித்யார் பாடுறது கண்டது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இது ரொம்ப அவசியமான விஷயம். மீமாம்சகரா இருக்கிறதுனால அதை அளந்து சொல்ல அளந்து நான் நேரத்துக்குள்ள சொன்ன அபூர்வமா சொன்னாங்க. அபூர்வமாக அதிர்ஷ்டமாக அமைகிறது. சுவாமி இந்த 10 பாசுரத்தை வைத்துவத்த நன்றாக கூட்டமான விஷயம் சொல்றேன். சகஜாதரன் பண்ணிட்ட எல்லாருமே சப்தார்த்தம் காமியோகிப்பார். அவர் பார்த்தால் அமேயார்த்தம் பெருமாறு சப்தம் காமியோகி. சப்தமே காமியோகி, அர்த்தம் இல்லைன்னு சொல்ல. அதாவது இதெல்லாம் உச்சேகி பண்ணியதே அதுதான் கேட்கும். அது மாதிரி பெரியவார் சாய்ந்தார் அதாவது மகிழ்ச்சியர் எவ்வேறுமானாகிய முன்னிலையை சேவைக்கும் பொழுது அந்த அனுபவமே அனுபவம். அப்போது அந்த தியானம் ஒன்றுமே வேண்டாம், அப்படி சேவிச்சுட்டே இருந்துச்சு. அதாவது தேவநாசனா இருக்கட்டும், அதே மாதிரி திருவேறு தியானம் என்னையோ குடியிறப்பையை நான் கண்டபின் சங்கீனோடும் தேவியோடும் தாமரை கண்களோடும் சங்கரிவாய் முங்கினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அப்படி சேவிச்சுட்டே இருக்கே அந்த அனுபவமே நாம எங்க இருக்கிறோம்னா திருவேகத்தில் இருந்தாலும் திருக்குறளில் இருக்கிற போல நெஞ்சம் அந்த மாதிரி இவர் முக்கியமா அதிகாரி. அவருக்கு 4000 வாசோபை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது அந்த சப்தத்தோட அர்த்த தியானம் இருந்தால் நம்ம இருக்கிற விசேஷமான அந்த சூக்ஷ்ம விஷயங்கள் தெரிவித்த சுவாமி சாட்சியாரே வெற்றிகளும் தட்டும் பாரம் சக்கரம் சங்கமன் என்று அந்த எம்பெருமானுக்கு அவ்வளவு அதாவது ஆய்வுகள் ஆஞ்சநேயத்தை சொல்லும் பொழுது நீர் பேருக்கெல்லாம் ரொம்ப போவான். 5000 ஆட்சியாக அவ்வளவு போவான். 16,000 ஏறிமாறு காத்திருப்ப அதுவும் வாயில் கொண்டார் போல் ஆடவந்தன் வாயமுதல் பொதுவாக உண்மகனை புற்றுள் நீர் உண்டற்கார் சிலையாரோ உன்னோடு செல்வம் பெறும் சங்கே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து இங்க வந்தா எப்படிதான் அந்த அதாவது சக்கரமானது அப்பவும் விட்டு விடுவான். இந்த பாஞ்சலமே எம்பெருமானோட இருப்பான். அதனால எம்பெருமான் எப்போது அந்த வித்வான்கள் அந்த சமயத்துல அந்த சங்கானம் பண்ணும் பொழுது உள்ள இருக்கிற அந்த இருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையா ஆழ்வார் திருமுறை ஆழ்வார் அப்படி அனுபவிச்சிருக்காங்க. தப்பும் புரியன் ஆதரப்படையார் அவர்கள் பக்கம் இருக்கிறேன்னா அந்த பக்கத்துக்கே ஒதுக்கு கிடையாது. பக்கம் வந்து தூரமா எடுத்து பக்கம்
அந்த எம்பெருமானின் குழு முடிதான் அதோட திருப்பை எம்பெருமான் செய்ய இடத்திலும் அவன் வந்து வீட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம துறையாளர் எம்பெருமான் வந்து இருக்கிறான். அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக நினைச்சேன். பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன நேரம் இருப்போம். அவங்க வந்து அவ ஊர்ல சிரிக்கிற மாதிரி முதல் பாசனத்தை உடனடியாக சேர்ந்து அந்த ஊர் பாடி அதான் பாடிட்டோம். அதான் 2 நிமிஷம் ஒரே ஒரு வாசல் தான். அச்சாவதாரத்துல அப்படி அனுபவிச்சவர் வந்து கொஞ்சம் முறையெல்லாம் பண்ண நம்ம திருப்பி இப்போ லாப சேவிச்சாரு. அது மாதிரி இங்க அத மாதிரி அதுல இருந்து இந்த பாசத்தை பார்த்தா இல்ல அது மாதிரி நான் கண்டபின் சொல்றாருங்க. அதனால பேர்பட்டு திருக்குறளுடைய நம்பியை கண்டபின் அவருடைய விவாபரங்களை கண்டபின் படம் வேற எங்க மனசு போகும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சாதிச்சார். அந்த திருக்குறள் ஆண்டவருடைய பரம்பரையிலேயே வந்து காட்டேரி சுவாமி என்ன ஊர் சுவாமி என்ன வாழ்த்தெல்லாம் வந்து ஒரு காட்சியமனத்தால இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு இது எல்லாம் காணுன்னு சொல்லும்போது எல்லாம் காட்சின்னு சொல்லும்போது உத்தியானம் சொல்லுவாங்க. காட்சி வந்து உத்தியானம் அதான் காட்சி. அதான் நானும் சொல்றது வந்து ஞான்னு சொல்றது அறிஞான்னு சொல்றது. அதுதான் இந்த நான்கு ஒவ்வொரு உதாரணத்தையும் எடுத்து ரொம்ப அழகா சேவிச்சார். அவங்கதான் பேர் உள்ளவங்க. அவர் பேர் ரொம்ப அழகா இல்ல. அங்க எங்களுக்கு ஒரு சாத்தியக்காரன் என்னன்னாக்க எங்க ஊரை சேர்ந்தவர் எங்க பார்த்தாரு எங்கனேயோ வண்ண வீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபில் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிபாயொன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமே.